கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் 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 அப்பா, நன்றி. ஏன் ஆத்தும நேசமேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மெய்மீட்பரை கீழ்ப்படிவோர் தம் ஆத்துமத்தை தேற்றும் இடம் அடியேனும் பெற அருள்வீர். அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எபிரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. மறுபடியும் வாசிக்கிறேன். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர். எதற்காக தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கினார்னா, முதல்ல பார்க்குறோம் தமக்காகவும். அண்ட் ஹவு காட் கிரியேட்டட் தம்மாலே, த்ரூ ஹிம். ஓகே, தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. Hebrews 2 and verse 10. For it became through him, for whom are all things and by whom are all things, in bringing many sons unto glory, to make the captain of their salvation perfect through sufferings. இங்கே நம்ம பார்க்குறோம் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் என்று பார்க்கிறோம். God's purpose is to bring many to glory. Salvation is not just rescue from sin. பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறது ரட்சிப்பு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதற்காக மட்டும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. God's plan is to lead believers into share glory with Christ. God wants us to share the glory of Christ with us. அதாவது கிறிஸ்துவுக்கு இருக்கிற அந்த மகிமையில் நம்ம பங்கடையணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் என்று பார்க்கிறோம். Jesus leads as a suffering Savior. He is our Savior, but He is a suffering Savior. Christ is the captain, author or pioneer of salvation, showing that the path to glory often passes through suffering. அந்த மகிமையில் போவதற்கு எந்த பாதையை தேவன் வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபத்திரவம் என்கிற பாதையை வைத்தார். அந்த ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. To make the captain of the salvation perfect through sufferings.
So suffering refines our obedience. Jesus was already perfect in nature. Suffering completed his mission, teaching believers that trials lead us to perfection. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. யாருமே உபத்திரவம் வந்தது நல்லதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் சங்கீதக்காரன் he knows the truth. Sometimes we need to, it is good for us to be afflicted. அதை சங்கீதக்காரன் தெரிந்ததுனால அவர் சொல்கிறாரு, it is good for me that I have been afflicted that I may learn thy statutes. ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவர் பாவமே செய்யலை, இருந்தாலும் நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின் வைத்து போகும்படியாக அவர் இந்த உபதிரவங்களை சகித்து நமக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அதனால தான் Hebrews 12 நம்ம வாசிக்கிறோம், பாவிகளால் இவ்விதமான விபரீதங்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று பார்க்கிறோம். 3வது வசனம், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஸோ he had to go through lot of contradiction of sinners. இவர் சத்தியத்தை பேசும்பொழுது எல்லாருமே இவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் எவ்வளவோ நன்மைகளை இயேசு செய்தார். பவுல் சொல்லுகிறார், நான் சத்தியத்தை சொன்னதுனாலே சத்துருவானேனோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் நாட் ஆல் த டைம் த ட்ரூத் இஸ் பீன் ரிசீவ் வித் ஜாய். நம்ம சத்தியத்தை சொல்லும் பொழுது we need to face the opposition. அந்த மாதிரி சத்தியத்தை சொன்னதுனால அநேகர் எவ்வளோ உபத்திரவப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ இரத்த சாட்சிகள், எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக இயேசுதான் உண்மையான கடவுள் என்று சொன்னதை அவர்களுக்கு தெரிந்ததை அவங்க சொன்னதற்காக they told their conviction. Okay, they have received Jesus as a personal savior. For that they were tortured and they went through a lot of persecution. And the captain of our salvation also, he had suffered, so he is able to succor us when we are suffering. எபிரேயர் 2:18 வாசிக்கிறோம், ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் பாடுபடும் பொழுது நம்முடைய ஆண்டவரும் அந்த பாதையில் போனார் என்பதை நம்ம மறக்காத படிக்கு நம்ம உபத்திரவம் அவர் நம்முடைய அதிபதியாக இருக்கிறார். அவர் யாருன்னா நம்முடைய ரட்சிப்பின் அதிபதி. he is a captain of our salvation, but he had to go through sufferings. Then we having him as our captain, how much we need to go through the sufferings. அதில் தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். பவுல் சொன்னார், இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்துருங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஸோ காட்ஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ் when we go through sufferings in life. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் பாடல்கள் வழியாக ஆண்டவரே சொல்லுகிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களுக்கு ரட்சிப்பின் அதிபதியாக இருக்கிற போதிலும் ஆண்டவரே உம்மை பூர்ணப்படுத்துவதற்காக தேவன் உபத்திரவங்களை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம் அப்பா. நாங்களும் கூட இயேசுவே, நீ சொல்லியிருக்கிறீரப்பா, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னீரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே சொன்னீர், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.